வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போறது ஏசியா கப் 2025 நடந்த பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான் போட்டியோட கடைசி ஓவர். சொல்ல போனால் இந்த மேட்ச் ஒரு சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சுவாசமே நிற்க வைக்கும் அளவுக்கு ரொம்ப டென்ஷன். பங்களாதேஷ் டாஸ் வச்சு பேட்டிங் எடுத்துச்சு. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. சைஃப் ஹசன், தான்சிட் ஹசன் இருவரும் சேர்ந்து 63 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆனா ராஷித் கான் அவரை பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் லிட்டன் டாஸ் வந்தார். ஆனா அவரும் விரைவிலேயே LBW ஸ்கோர் 87 கீழ் 2. அதுக்கப்புறம் தன்சைட் நல்லா ஆடியார் 52 ரன்ஸ். ஆனா அவரையும் நூர் அஹமத் கையிலே விக்கெட் போச்சு. அப்போ ஸ்கோர் 104 கீழ் 3. இங்க இருந்து பங்களாதேஷ் கொஞ்சம் பேக் ஃபுட்ல போயிட்டாங்க. ஆனாலும் டோஹிட் ஹிடோய், ஷாமிம் ஹுசைன் சேர்ந்து ரன் சேர்த்தாங்க. ஷாமிம் 11 ரன்ஸுக்கு ராஷித் கான் கிட்ட வெளியேறினார். டோஹிடுக்கும் அதிகம் நேரம் இல்ல. அஸ்மத்துல்லா உமர்சாய் அவரை 26 ரன்ஸுக்கு அவுட் பண்ணினார். அதுக்கப்புறம் ஜாகிர் அலி, நூருல் ஹசன் இருவரும் லாஸ்ட் ஓவர்ஸ்ல கொஞ்சம் குவிக் ஹிட்டிங் பண்ணி டோட்டல் 154 ரன்ஸ் எடுத்தாங்க. சோ டார்கெட் 155 ரன்ஸ். இப்போ கிளைமேக்ஸ் வந்தது. ஆப்கானிஸ்தான் பேட்டிங். அனைவரும் ஈஸி வின் எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க. காரணம் அவர்களிடம் குருபஸ் இப்ராஹிம், நைப் மாதிரி ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் இருந்தாங்க. ஆனா முதல் பால்லேயே நாசும் அஹமத் போலிங்ல சதீதுல்லா அட்டல் LBW ஸ்கோர் 0 கீழ் 1. அதுக்கப்புறம் இப்ராஹிம் ஜாத்ரன் வந்தார். ஆனாலும் அவரும் 5 ரன்ஸ் மட்டுமே எடுத்து அவுட். ஸ்கோர் 18 கீழ் 2. பிரஷர் ஆப்கானிஸ்தான் மேலேறிச்சு. ரஹ்மானுல்லா குர்பாஸ் இன்னொரு பக்கம் இருந்தார். அவரோடு குல்பதீன் நைப் சேர்ந்தார். ஆரம்பத்துல ஸ்லோவா இருந்தாங்க. ஆனா 9வது ஓவர்ல பங்களாதேஷ் கேப்டன் லிட்டன் டாஸ் ஒரு தவறு பண்ணினார். ஷாமிம் ஹுசைனுக்கு பால் கொடுத்தார். அந்த ஓவர்ல குர்பாஸ், நைப் இருவரும் சேர்ந்து 16 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. மேட்ச் மொமெண்டம் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சது. மேட்ச் லாஸ்ட் ஓவருக்கு வந்துச்சு. 16 ரன்ஸ் தேவை. ஸ்டேடியம்ல இருந்தவர்கள் எல்லாம் நிமிர்ந்து நின்று மேட்ச் பார்த்தாங்க. ஒவ்வொரு பால்க்கும் டென்ஷன் அதிகரிச்சது. பிரெத்லெஸ் அட்மாஸ்பியர். அந்த ஓவர்ல நடந்த சம்பவம் உலக கிரிக்கெட்ல ஒரு மிரேக்கிள் மாதிரி. ஆப்கானிஸ்தான் ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணும் மாதிரி தோணுச்சு. ஆனா பங்களாதேஷ் போல சரியான இடத்தில் கம்பேக் பண்ணாங்க. அந்த டிராமாவோட கடைசியில பங்களாதேஷ் ஒரு அசத்தலான வெற்றியை கைப்பற்றுச்சு. இதை பார்த்த கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சத்தம் வாவ்னு. சோஷியல் மீடியா முழுக்க ஹைலைட்ஸ் வைரல். ஏசியா கப் 2025 இதுவரை நடந்த மிகவும் த்ரில்லிங் மேட்ச்னு சொல்லப்படுது. நண்பர்களே, நீங்க இந்த மேட்ச் ஹைலைட் பார்த்தப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்களுக்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.